திமுக அதிமுக கட்சியில இருக்க சில பெரிய தலைகள் தளபதியோட கட்சிக்கு தாவறதுக்கு முயற்சி பண்றாங்க. சோ அவங்க எல்லாம் யாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தளபதி கட்சி ஆரம்பிச்சது எந்த கட்சிக்கு பாதிப்பை கொடுக்குதோ இல்லையோ திமுகக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்க போகுது. 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுகவிற்கும் தளபதியோட தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கும் தான் நேரடியான ஒரு போட்டி இருக்க போகுது. இப்படிப்பட்ட நிலைமையில திமுக அதிமுக இருக்க பெரிய தலைகள் தளபதி பக்கம் தாவறதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த வகையில் அதிமுக இருந்து ஒதுக்கப்பட்டு இப்ப தனியா செயல்பட்டுக்கிட்டு இருக்க ஓபிஎஸ் மேல அவரோட ஆதரவாளர்கள் பயங்கர கோபத்துல இருக்காங்க. ஏன்னா நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக கூட கூட்டணி வச்சு ஒரு தொகுதியை மட்டும் வாங்கி அதுலயும் அவரே போட்டியிட்டாரு. சோ அவரை நம்பி வந்த ஒருத்தருக்கு கூட அவர் உண்மையா இல்ல அப்படின்ட்டு ஓபிஎஸ் கட்சியில இருக்க நிறைய பெரிய தலைகள் தளபதி பக்கம் வரதுக்கு ரெடியா இருக்காங்க. அதுலயும் முக்கியமா இப்ப முதலமைச்சரா இருக்க மு.க. ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்ட ஒரு முக்கியமான நபர் ஓபிஎஸ் கட்சியில இருந்து தளபதியோட கட்சிக்கு வரதுக்கு தயாரா இருக்காரு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சியை வழி நடத்த தெரியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதிமுக இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலோட ரிசல்ட் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதிமுக இருந்து நிறைய பேர் விலகிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. அதுலயும் முக்கியமா அதிமுக இருக்க ஒரு முன்னாள் அமைச்சர், கொங்கு மண்டலத்தில் இருக்க ஒரு முன்னாள் அமைச்சர், அதுக்கப்புறம் தலைநகர்ல மேயரா இருந்தவர் அப்படின்ட்டு நிறைய பேர் தமிழக வெற்றி கழகம் கட்சியில சேரறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த திமுக மாஜி ஒருத்தர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்காததுனால திமுக மேல அதிருப்தியில இருக்காராம். மத்திய அமைச்சரா இருந்த அந்த நபர் தளபதியோட கட்சியில சேரறதுக்கு நூல் விட்டுருக்காரு. இப்படி திமுக அதிமுக இருந்து நிறைய பேர் தளபதியோட கட்சியில சேரறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சோ அவங்களோட பின்னணி என்ன அப்படிங்கறத விசாரிச்சு கட்சியில சேர்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தளபதி தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.